எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இன்றைக்கி ராகியில் முளை கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு அடுத்தடுத்து இந்த முளை கட்டின ராகியை வச்சு நம்ம என்னெல்லாம் நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் 1 கிலோ அளவுக்கு முழு ராகி வாங்கியிருக்கேங்க. நம்மளாக முளை கட்டி அது சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையாவும் முளை கொட்டி நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ நான் இந்த ராகியை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது நம்ம முளைக்கட்டுற ஸ்டேஜுக்கு இதை நம்ம பண்ண போகிறோம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முளைக்கட்டின ராகியை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் கால்சியம் நிறையா இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கும் எலும்புக்கு அப்புறம் இரத்த சோகையெல்லாம் இருந்ததுன்னா சரிப்படுத்தும். அப்புறம் ஹார்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம். சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். பேசிக்காக நான் இந்த மாதிரி முளைக்கட்டுற இந்த தானியம், இந்த ராகியாக இருக்கட்டும், ஏதாவது மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதிகமாகவும் பார்த்திங்கன்னா ராகியை அதிகமாகவும் நம்ம சாப்பிடவும் கூடாது. ஸோ அதிகமாக டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் உள்ள சத்துக்கள் ஒரு நார்மலாக வாரத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட சத்துக்கள் இந்த மெக்னீஷியம் ஏதாவது பொட்டாசியம் ஏதாவது இருந்தால் அது அதிகமாகும். ஸோ எதுவுமே எந்த ஒரு ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். ஸோ அது ஈக்குவலாக எல்லா ஃபுட்டில் உள்ள சத்துக்கள் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ நான் பேசிக்காக இது நான் சொல்கிறேன். மெடிக்கலாக என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி இது 2-3 தடவை நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் ஆகணும். ஸோ அது வரைக்குமே ஒரு 2-3 தடவை நல்லா கழுவணும். இதை நம்ம கையால் இந்த ராகியை நல்லா தேய்ச்சி கழுவும் போது அது மேலே உள்ள அந்த தோல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த அழுக்கு இதெல்லாமே வந்துடும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம முளைக்கட்டினதே ஈஸியாக நமக்கு கிடைக்கும் ஆன்லைனில். எதுக்கு இதை கஷ்டப்பட்டுட்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க. நாம் வீட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முளைக்கட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே என்னமோ பூ மாதிரி அழகாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 3 தடவை நம்ம வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வடிகட்டி வச்சிட்டோம்னா ஒரு 3 நாளில் அது சூப்பராக முளைக்கட்டி வந்துடும். ஸோ 2-3 தடவை வாஷ் பண்ணுறது மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஏன் இந்த மாதிரி வடிகட்டியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா இதில் உள்ள இந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதான். ஸோ நம்ம புதுசாக பண்ணுறீங்கன்னா வடிகட்டியை வச்சு நீங்கள் தண்ணியை வடிகட்டிக்கலாம். நான் நார்மலாக டக்குன்னு வடிகட்டிடுவேன். ஸோ எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ராகியும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட ராகி இப்போ ரொம்பவே நல்ல கிளியராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மில்லட்டுமே ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ண. இந்த மாதிரி சிறுதானியம் நவதானியமாக எதுவாக இருந்தாலும் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கணும். இல்லைன்னா அந்த அழுக்கு நம்ம வயிற்றில் அதாவது நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய வயிற்றுப்போக்கு வந்துடும், செரிமான ட்ரபிள் வந்துடும். ஸோ அதனால் ஒழுங்காக வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை வடிகட்டியில் இந்த மாதிரி பெரிய கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடிகட்டியில் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. அது எப்படின்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வடிகட்டியில் வச்சுட்டு, ஒரு 2-3 வடிகட்டியில். அப்போ உங்களுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பொந்தல் சட்டியில் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, பெரிய சட்டியில் சும்மா மூடி போட்டு மேலே வச்சுருங்க. நான் ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஹாட் பாக்ஸுங்கிறது தான் ஒன்றும் தேவையில்லை. ஒரு பெரிய டப்பா வேணும், ஏதோ ஒரு டப்பா. அது உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி, சில்வர் சட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் இதை உள்ளே வச்சுட்டு சும்மா மூடி வச்சுருங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை திறந்து பார்க்கணும். நான் புதுசாக உள்ள ஒரு டவல் இதில் விரித்து நான் அடுத்த நாள் இந்த மாதிரி மூடி வச்சுருந்தேன்.
பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இந்த இதில் மேலேயும் வந்து லைட்டாக வளர்ந்துருச்சு. தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மேலே லைட்டாக தெளிச்சிட்டு சும்மா வந்து ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு கிளறி விடணும். ஒரு 2 நாளைக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி நீங்கள் கிளறி விடணும். இது கண்டிப்பாக ஒரு 3 நாளும் அது ஆகும் இந்த மாதிரி வளர்கிறதுக்கு. இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் அதோட சத்து நமக்கு பன்மடங்கு நிறைய கிடைக்கும். ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் இந்த மாதிரி முளைக்கட்டி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நார்மலாக நம்ம சுண்டல் மாதிரி கூட நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த வாட்டி ராகி வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே இது எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதோட அடுத்த ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூட்டியாக நான் வந்து 2-3 ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ எடுக்கும்போது இதை நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெந்தயத்தில் பண்ணலாம், அப்புறமா பச்சை பயிரில் பண்ணலாம், வேறு எதில் இந்த மில்லட்டில் கூட நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை அடுத்தடுத்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.